தமிழகத்தில் ஆடு திருடனை காணாமல் போயிட்டான், இல்லை ஆடு காணாமல் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்கே 41 எஃப்ஐஆர் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை நீதிமன்றத்தில், அதாவது உச்ச நீதிமன்றத்தில் பதிச்சுங்க. எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்றத பாருங்க. சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் வேலியே பயிரை மேய்கிறது அப்படின்ற நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா பெரும் குற்றவாளிகளாக காவல்துறையில் இருக்கின்ற காவல் கருங்காலிகளை, காவல் கூலிகளை நம்ம பார்க்குறோம். இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா சட்டத்தை வழிநடத்தக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி உச்ச நீதிமன்றத்தில் உச்சாணி கொம்பில் இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தன்னெழுச்சியாக தன்னிலை உணர்ந்தவராக மக்கள் பணியாளராக மாறணும். நாங்களும் மக்கள் வரிப்பணத்தில் தான் சோறு சாப்பிட்றோம் அப்படின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உணர்ந்தால் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். இல்லைன்னா இது தொடரும்.